பொன்னியின் காவலன் நாடகம் எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் இளங்கோ குமணன், EMS முரளி, PR துரை, A ராஜேந்திரன், EA வில்சன், V சசிகுமார், KB குமார், KR அனுராதா, S ஜெயந்தி, L மோகன் ஆகியோர். அமைப்பு K பவானி, M ரமேஷ். சோழ சாம்ராஜ்யம் மிக பெரும் புகழும் பண்பட்ட பழமையும் மிக்கது. சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லும் அளவுக்கு உலகளாவிய புகழில் சிறந்து விளங்கினாலும் சோழ தேசம் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் போர் தொடுத்து பெற்ற பெரு வெற்றிகளால் தான் என்பதே அடிப்படை உண்மையாகும். கரிகால் பெருவளத்தான் பரந்த பாரத தேசத்தின் பல மன்னர்களையும் கடல் கடந்து ஆண்ட மன்னர்களையும் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதோடு அல்லாமல் அந்த மன்னர்களின் நட்பையும் பெற்றான் என்பது அவனது வீரத்தையும் ஈரத்தையும் பறைசாற்றுகின்றது. அந்த ஒப்பற்ற பேரரசனின் மகத்தான சாதனையாக அவனது லட்சியத்தில் ஒன்றாக தோன்றியதே இன்றளவும் உலகம் கண்டு வியக்கும் கல்லணையாகும். பொன்னி நதியான காவிரிக்கு கரையெடுத்து சோழ நாட்டின் வளம் பெருக காரணமான கல்லணை உருவாவதற்கு கரிகாலன் எடுத்த முயற்சியின் ஒரு பகுதிதான் புனைவு கலந்த புதையலான இந்த பொன்னியின் காவலன் என்ற வரலாற்று நாடகம். அமைச்சரே, இன்றைக்கு சூரியன் தலை காட்டாமல் இருப்பதனால் உச்சி வெயில் நேரம் கூட இதமாக இருக்கிறது அல்லவா? ஆமரசே, அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. இந்த நிலப்பரப்பையே புரட்டி போடுகின்றவர் இங்கே வந்து நிற்கிறாரே, அதுதான் காரணம். நன்றாக சொன்னீர் நாங்கூராரே. இயற்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் வந்து நிற்பதைக் கண்டு ஒருவேளை கதிரவன் தலை காட்ட அஞ்சுகிறானோ என்னவோ? ஆமாம், சூரியனை போன்ற ஒளி பொருந்திய வாளை கையில் ஏந்தி 8 திக்கும் வெற்றி கொடி பறக்க விட்டிருக்கும் கரிகாலர் இங்கே நிற்கும் போது சூரியன் சுட்டரிக்க வந்தால் நியாயமாகுமா? என்றென்ன கிண்கிணி ஓசை பலமாக இருக்கிறதே, இந்த ஓசை மாமன்னருக்கு பிடிக்காதே. சரியாக சொன்னாய் அழகா. அடே அப்பா, புலவர் கூட்டத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்கள் அடிக்கின்ற கிண்கிணியில் காதே கிழிந்து விடும் போல் இருக்கிறதே. நல்ல வேளை இங்கே புலவர்கள் யாரும் இல்லை. இருந்திருந்தால் இவர்கள் சொன்னதையெல்லாம் பாட்டாகவே பாடியிருப்பார்கள். அப்படி இல்லை அழகா. என்ன இருந்தாலும் கரிகாலரின் வெற்றிகளும் இதோ இப்போது மேற்கொண்டிருக்கும் கல்லணை பணிகளும் காலாகாலத்துக்கும் நிலைக்கக்கூடிய உன்னதமானவை அல்லவா? ஒரு மன்னன் போர்களில் வென்று புகைக்கொடி பறக்க விடுவதை விடவும் குடிமக்கள் உள்ளங்களில் என்றென்றும் நிலைக்கும் அளவிற்கு நீடித்த நன்மையை செய்துவிட்டு செல்பவனே சிறந்த அரசன். சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே. சரி, இப்போது கல்லணை கதைக்கு வாருங்கள். இன்றைக்கு இங்கிருந்து 2 நாழிகை நடக்கும் தூரம் வரை கரை எழும்பிவிடும் அல்லவா? ஓ, தாராளமாக எழும்பிவிடும் அரசே. 20,000 வீரர்களுக்கு மேலாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கரை எழும்பாமல் இருக்குமா? ஆம், அதோ பாருங்கள், அங்கே பாருங்கள். ஈழத்து படை வீரர்கள் 12,000 பேர்கள் காவிரியை 2ஆக பிரித்து புதிய ஆற்றையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வடக்கே வச்சிர நாட்டு படை வீரர்கள் வேலை செய்கிறார்கள். கிழக்கில் களப்பிரர்கள் அதகலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சரிதான். ஆனாலும் இது மிகப்பெரிய பணி என்பதால் காலம் பிடிக்கத்தான் செய்யும். உண்மைதான். இந்த கல்லணையில் வந்து அமரக்கூடிய பெரும் கற்பாறைகள் ஒவ்வொன்றும் யானைகள் மூலம் இங்கே வந்து சேர்வதற்கே 1 திங்களாகிறது. எல்லாவற்றையும் விட அணை கட்டுவதற்கு இந்த இடத்தை பேரரசர் தேர்வு செய்ததும் காவிரியை 2ஆக பிரித்ததும் தான் மாபெரும் செயல், பெரும் தொலைநோக்கு செயல். சரியாக சொன்னாய் அழகா. ஆம், அதுதான் மாமன்னரின் மிகப்பெரிய மதிநுட்பம். அதை எண்ணி நாம் வியக்காமல் இருக்க முடியாது. இதில் வியப்பதற்கு? நிலத்தை ஆராய்ந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெருக்கெடுக்கின்ற பொன்னி நதியில் இருபுறமும் உடைப்பெடுக்கிறது. தாழ்வான வடபகுதிக்கு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. அதன் மூலம் வெள்ளச்சேதம் பெருமளவில் ஏற்பட்டு மக்கள் அல்லற்பட்டனர். மழைக்காலத்தில் வருகின்ற வெள்ளமெல்லாம் கடலுக்கு போய் சேர்ந்து விடுவதனால் கோடை காலத்தில் வறட்சியால் மக்கள் அல்லற்பட்டனர்.
மிகுதியான நீரிருந்தும் நம் நாடு வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம்தான் என்பதை ஆராய்ந்து விட்டோம். அதனால்தான் இங்கே இப்போது கல்லணை உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து தனியாக தடம் மாறாமல் கொள்ளிடம் ஆற்றையும் நாம் உருவாக்குவதால் மக்களின் ஆண்டாண்டு கால துயர் நீங்கும். தாங்கள் தோன்றியது சோழர் குடியின் பெரும் பேறு. வணக்கம் அரசே. அங்கே மகத நாட்டு மன்னர் பிரதாபருத்திரர் குழுவினர் கட்ட வேண்டிய கரையில் வேலைகள் நடக்காமல் தேங்கி கிடக்கிறது. காரணம், நம்மிடம் அடிமைப்பட்டும் கூட அவர்களை மகத நாட்டுக்கு அனுப்பி வைத்ததுதான் காரணம். ஆட்களை அனுப்பி கல்லணையின் கட்டுமானத்தில் பங்கு பெறுவதாக சொல்லி சென்றவன் சொன்னபடி ஆட்களை அங்கே அனுப்பி வைக்கவில்லை. மேலும் அங்கே மகத நாட்டில் தங்களுக்கு எதிரான சதி வேலைகளிலும் இறங்கியிருக்கிறார். தங்களின் புகழை சிறுமைப்படுத்தும் விதத்தில் செருக்குடன் பேசி வருவதோடு விரைவில் சோழ நாட்டை வென்று அழிப்பேன் என்றும் சூழரைக்கிறாம் அந்த பிரதாபருத்திரன். கரிகாலரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் அந்த வாய் வீச்சு வீரன் மட்டும் இம்முறை என் கையில் கிடைத்தால் என் கையாலே அவன் வாயை கிடித்து விடுவேன். தளபதியாரே, கல்லணை எழுகின்ற இந்த வேளையில் மனம் நிறைய களிப்புடன் இருப்பதற்கு பதிலாக இங்கே நீங்கள் கடும் கோபத்தில் இருப்பதை நினைத்தால் சிரிப்புதான் வருகிறது. எங்கள் வேதனை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா? அங்கே மூளை குழம்பி பிதற்றுகிற அந்த பிரதாபருத்திரனை நினைத்து நீங்கள் அனைவரும் இங்கே பிதற்றுகிறீர்களே, சிரிக்காமல் என்ன செய்வது? அரசே, இந்த சூழலிலும் சிரிக்கிறீர்களே. இதுதானே கரிகாலரின் சிறப்பு அம்சம். சிரிப்பென்ன எனக்கு மட்டுமா சொந்தம்? நீங்களும் சிரியுங்கள். தளபதியாரே, வர வர எனக்கு பொறுமை போய்க் கொண்டிருக்கிறது, பொறாமை வந்து கொண்டிருக்கிறது. அரசே, என்ன சொல்கிறீர்கள்? விளங்கவில்லையே. சோழ நாட்டில் எழும்பும் கல்லணையை பற்றியும் கரிகாலனை பற்றியும் இங்கே இமையவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கவனித்தீர்களா? ஓ, அதுவா? அவர்கள் புகழ்வதில் அர்த்தம் இருக்கத்தானே செய்கிறது. பிரதாபரே, என்ன உளறுகிறீர்? எங்கு என்ன பேசுவது என்று கவனம் இல்லையா உங்களுக்கு? மன்னிக்க வேண்டும் அரசே. நம் அண்டை நாடுகளில் கூட கரிகாலன் பேச்சாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வந்தேன். இனி எங்கும் கரிகாலன் பேச்சை இருக்கக்கூடாது தளபதியாரே. அதற்குத்தான் தங்கள் திட்டப்படி அங்கே சோழ நாட்டில் எல்லா வேலைகளும் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறதே. எங்கே அதிவேகமாக நடக்கிறது? நாம் இங்கிருந்து அனுப்பிய கனகதாராவிடம் இருந்து இதுவரை நல்ல செய்தி எதுவும் வந்தபாடி இல்லையே. அரசே, ஒரு வகையில் பார்த்தால் கனகதாரா நாட்டியத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவிதானே. அவள் நம் உத்தரவின்படி சோழ நாடு சென்றாலும் அங்கே அவள் நம் திட்டத்தை செயல்படுத்த எப்படியும் சில நாட்கள் ஆகத்தானே செய்யும். கரிகாலன் கதை முடியும் நாள் வரை நான் அவமானத்தை சுமந்து கொண்டுதான் தெரிய வேண்டும் போலிருக்கிறது. என்னையும் உங்களையும் இன்னும் நம் வீரர்களையும் காவிரி ஆற்று கரையெடுக்கும் வேளையில் ஈடுபடுத்தி நம்மை வேலையாட்கள் போலல்லவா அவன் அவமானப்படுத்தி விட்டான் அந்த கரிகாலன். அவனிடம் போரில் தோற்றதற்கு நமக்கு கிடைத்த தண்டனை அது. அந்த தண்டனைக்கு பதில் வீர மரணமே அடைந்திருக்கலாம். அவன் நம்மை கொல்லாமல் விட்டதோடு கைது செய்து சோழ நாடு கொண்டு சென்று விட்டான். சரணடைந்தவர்களை கொள்வது தர்மமல்ல என்பதால் அப்படி செய்து விட்டான். தர்மம் தெரிந்தவன். சோழ நாட்டில் நாம் பட்ட அவமானத்தை நினைவில் வைத்திருந்ததால்தான் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அணையாமல் இருக்கும். கரிகாலன் நமக்கு தந்த அவமானத்தை மறக்க முடியுமா? அங்கு காவிரி கரையெடுக்கும் வேளையில் நம் வீரர்கள் மண் சுமந்ததை காண பொறுக்கவில்லை தளபதியா. கரிகாலனிடம் இனி போர் செய்து வெல்ல முடியாது என்பதனால்தான் அவனை கனகதார மூலம் சூழ்ச்சியால் வெல்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். அவளை நாம் அனுப்பி வைக்கும் போதே அவள் தடுமாறத்தானே செய்தாள். அன்று அவளிடம் பேசியதெல்லாம் நீங்களும் அறிந்ததுதானே? ஆமாம், உன் நாட்டியத்தால் முகரி நாட்டுக்கு பெருமை சேர்த்தாய். இனி நம் நாடு மானத்தோடு வாழ்வதற்கு உன் உதவி தேவை. அதற்காக கரிகாலனை வீழ்த்த நீ சோழ நாடு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டீர்கள். அல்ல, உத்தரவிட்டீர்கள். உன்னால் தான் இக்காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உன் அழகும் உன் தமிழ் மொழி பேச்சும் அனைத்துக்கும் மேலாய் உன் அபாரமான நாட்டிய திறமையும் கொண்டு இதனை சாதிக்க முடியும் என்றல்லவா எடுத்து கூறினோம். அவளது நாட்டியத்தை விடவும் நாட்டின் நன்மைக்காக செய்யும் தியாகம்
என்றும் அழியாத பெருமையை கொடுக்கும் என்றல்லவா அவளுக்கு நிரம்ப எடுத்துச் சொல்ல வேண்டியிருந்தது. அப்படியும் அவள் பழிக்கு அஞ்சினாள், தொடர்ந்து மறுத்தாள். விட்டோமா? இதற்கு நீ இணங்காவிட்டால் உனது இந்த பிடிவாதத்தால் தந்தையில்லாத நீ இப்போது தாயையும் இழக்க நேரிடும் என மிரட்டிய போதுதானே அவள் நம் வழிக்கு வந்தாள். வழிக்கு வந்தாள், சோழநாடு சென்றாள். ஆனால் அங்கு எல்லாம் திட்டப்படி நடக்கிறதா? அவளுக்கு துணையாக சென்ற நம் குழு அதையெல்லாம் ஒழுங்காக செய்கிறதா? அது குறித்து அவளிடமிருந்து செய்தி வந்து வெகு நாளாகிவிட்டதை தளபதியாரே. அரசே, அவள் நிலையை ஆராய்ந்து வரத்தானே துணை தளபதியார் வீரசிங்கன் இப்போது அங்கு சென்றிருக்கிறார். அவரிடமிருந்து செய்தி வரவில்லையே. அரசே, அவரே விரைவில் ஒரு நாள் நல்ல செய்தியோடு இங்கே வருவார். அந்நாள் என்னாளோ? தங்கம், தங்கம், என்னம்மா இக்கரையிலிருந்து அக்கரையை பார்த்தபடியே நிலைத்த விழி நிலைத்திருக்க நிலை மறந்து நின்று விட்டாய்? பெரியவரே, அன்று நீங்கள் சொன்ன அந்த அழகனைத்தான் தேடுகிறேன். எங்கே அந்த அழகன்? இன்றைக்கு பார்த்து ஏன் அந்த அட்டை பயல் இங்கு வரவில்லை என்றுதான் புரியவில்லை. அழகன் என்றீர்கள், இப்போது அட்டை பயல் என்கிறீர்கள். ஆட, நீ வேற ஏனம்மா வேடிக்கை காட்டுகிறாய்? அந்த கரிகாலனை விட்டு கன நேரமும் பிரியாமல் அட்டை போல் ஒட்டி கொண்டிருப்பவன் என சொல்ல வந்தேன். ஓ, கரிகாலன் இங்கு இருக்கையில் எங்கே எங்கே? ஏனையா, ஏனையா கரிகாலன் பெயரை கேட்டதும் காற்றாய் பறக்கிறீர்? நீர்தானே அங்கே கரிகாலன் இருக்கிறான் என்று கூறினீர். அதோ அங்கே பரிவாரங்கள் கூட முகாமிட்டு இருக்கிறதே. அப்படியானால் நீங்கள் சொன்ன அழகனும் அங்குதானே இருக்க வேண்டும். இருக்க வேண்டும், ஆனால் இல்லையே. ஒருவேளை ஏதேனும் காரியமாய் அவனை அந்த கரிகாலன் எங்கேனும் அனுப்பியிருப்பானோ? எனக்கென்னவோ அவனால் நம் காரியம் சாதிக்க முடியுமா என்ற ஐயம் தோன்றுகிறது. அதற்குள் அவசரப்படாதே. நீ காரியம் சாதித்துக் கொள்ள வேண்டுமானால் அவன்தான் சரி. நீங்கள் வர சொல்லியே வராதவன் நமக்கு சரிப்பட்டு வருவான் என என்ன நிச்சயம்? என்னம்மா இப்படி சொல்லிவிட்டாய்? அவன் ஓயாமல் உன் முதலாளி அம்மா பெயரைத்தான் மந்திரம் போல் சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்ன உளறுகிறீர்? அவன் எப்போது கனகதாராவை பார்த்தான்? 2 முறை கனகதாராவின் நாட்டியத்தை பார்ப்பதற்காகவே இங்கிருந்து கிளம்பி பூம்புகார் நகருக்கு சென்றும் கூட அவளை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தவன் அவன். அப்படியா? நீங்கள் என்னை பற்றி அவனிடம் கூறவில்லையா? அவன் கனகதாரா மீது பித்தாய் கிடக்கிறான் என தெரிந்தால் கனகதாராவின் தோழி உன்னை காண வேண்டுமாம் என்று கூறினால் இந்நேரம் அவன் இங்கே ஓடி வந்திருப்பானே. அடடடடா, இந்த யோசனை எனக்கு தோன்றாமல் போய்விட்டதே. சரி சரி, இப்போது என்ன செய்யலாம்? அவன் இல்லாமல் வேறு ஆள் தெரியாதா உங்களுக்கு? கரிகாலனை குறிவைக்க உனக்கு ஏற்ற ஆள் அவன்தான். எனக்கு ஒரு ஐயம் பெரியவரே. கரிகாலன் மேல் உங்களுக்கு ஏன் இந்த வஞ்சம்? அது உனக்கு இப்போது தேவையில்லாத கேள்வி. தேவையில்லைதான். என் உயிரை பணயம் வைத்து இதில் இறங்கி இருக்கிறேன். இந்த சதி செயலும் கூட எனக்கு தேவையில்லைதான். ஆனாலும் என்ன செய்ய? விதி விதி வலியது. ஆமாம், நீங்கள் கை காட்டுபவனால் நமக்கு ஆபத்து ஏதும் வராது வராது. நீ இந்த கிழவனை நம்பலாம். உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். தங்கம், மீண்டும் சொல்கிறேன், இந்த சோழ நாட்டில் அவனை விட்டால் உனக்கு வேறில்லை கதி. இந்த திட்டத்தில் நீதான் சதி, உனக்கு அவன்தான் பதி. ஏது ஏது? விட்டால் அவனுக்கும் எனக்கும் நீங்களே முன்னின்று முடிச்சு போட்டு விடுவீர்கள் போலிருக்கிறது. சரி சரி சரி, கோபப்படாதே கோபப்படாதே.
அந்த அட்டை பயலை பிடிப்பதற்கு உனக்கு ஒரு வழி இருக்கிறது. அருகே வா, வந்து காதை காட்டு. பெரியவரே, இந்த யோசனை சரி வருமா? இன்றே நீ அந்த அழகனை பிடிக்க இதுதான் வழி. இந்த கல்லணையை கட்டி முடிப்பதற்குள் இதே காவேரி கரையில் கரிகாலன் தகனம் செய்யப்படுவான். அதை நானே முடித்து வைப்பேன். நிச்சயமாக. எங்கே சத்தியம் செய் பார்க்கலாம். சத்தியமாக. அட என்னம்மா, சத்தியம் அதற்குள் அசத்தியமாகிவிட்டதே. நீங்கள் ஏன் என் காலை மிதித்தீர்கள்? அங்கு யாரோ வருவது போல் இருக்கிறதம்மா. வா வா வா, ஓடி விடுவோம். வா. சரி சரி சரி. அடடடடடட. இந்த பொன்னந்தி வேளையிலே பொற்றாமரை குளத்தினிலே பொற்சிலை போல அங்கே குளிப்பது யார்? தேவகன்னிகையா? இருக்கும் இருக்கும். என்ன நடக்கிறது என்று சற்று மறைந்திருந்து பார்ப்போம். அங்கே யாரோ மரத்திற்கு பின்னால் மறைந்தது போல இருக்கிறதே. யாரது? யாரங்கே? இங்கே என்ன செய்கிறீர்? யாரையா நீர்? இங்க உமக்கென்ன வேலை? அடடே, அதிகாரம் அதிகமாய் பறக்கிறதே. யார் அனுமதி பெற்று வந்து நீராடினீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள். நான் நீராட யார் அனுமதி வேண்டும்? நீங்கள் நீராட அனுமதி தேவையில்லை. ஆனால் இங்கு வந்து நீராட அனுமதி வேண்டும். ஓ, இங்கு வந்து நீராடுவதற்கு அனுமதி வேண்டுமா? இயற்கையை யாரும் எங்கும் ரசிக்கலாம். அனுமதி பெற்று வந்து நீராட இது என்ன, உமது பாட்டன் வீட்டு தடாகமா? அல்லது இந்த தடாகத்தில் குளித்தது என்ன தண்டனைக்குரிய குற்றமா? ஆமாம், இது பொதுமக்களுக்கு உரியதல்ல. தேவகன்னிகைகள் வந்து நீராடும் தடாகம் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் கூட குளிப்பது தேவகன்னிகையோ என்றுதான் நினைத்தேன். ஆனால் எந்த தேவகன்னிகையும் இப்படி துடுக்குத்தனமாக பேச மாட்டார்கள். ஓஹோ, அப்படி எத்தனை தேவகன்னிகையை கண்டுவிட்டீரோ? இப்படியே இங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம். அப்படியானால் தண்டனை எனக்கல்ல, உங்களுக்குத்தான் கிடைக்கும். என்ன, எனக்கு தண்டனையா? ஆம், ஒரு தேவகன்னிகை குளிப்பதை மறைந்திருந்து பார்த்தீர்கள் அல்லவா? என்ன, உண்மையாகவா? நான் ஒரு தேவகன்னிகையிடமா உரையாடி கொண்டிருக்கிறேன். ஏன், கிள்ளித்தான் பார்த்துக் கொள்ளுங்களேன். அதுவும் சரிதான். ஏன் என்னை கிள்ளினீர்கள்? அதனால் தானே நான் விழ பார்த்தேன். கிள்ளி பார்க்க சொன்னது யார்? நான் உங்களைத்தான் கிள்ளி பார்த்துக் கொள்ளுங்கள் என்றேன். முதலில் கையை எடுங்கள், என்னை விடுங்கள். தடாகத்தில் விழப்போன இந்த தேவகன்னிகையின் பெயர் என்ன? ரம்பையா, மேனகையா, இல்லை ஊர்வசியா? என் பெயர் தங்கம். ஆஹா, கனகச்சிதமான பெயர். உங்கள் பெயர்? எல்லோரும் என்னை அழகன் என்று அழைப்பார்கள். சரியாகத்தான் அழைக்கிறார்கள். தாங்கள் இப்படி என்னை இடையில் கரம் கொண்டு தாங்கி பிடிக்கும் நிலை வரும் என்று நானும் நினைக்கவில்லை. இந்த நிலை சரியில்லை. ஐயோ, நேரமாகிவிட்டதே. முதலாளி அம்மா தேடுவார். இப்போது நான் கிளம்புகிறேன். தங்கம், நானும் துணையாக வருகிறேன். நீங்கள் வந்தால் வினையாக போய்விடும். தங்கம், நாளை இதே நேரம் மீண்டும் இங்கேயே சந்திப்போம். அப்படியா? அப்படித்தான். நான் வருகிறேன். தங்கம், ஆஹா தங்கம். அடே அப்பா, கனகதாராவின் மாளிகைக்குள் வருவதற்கு தனி கெடுபிடிகள். யார்? துணை தளபதியார் வீரசிங்கரா? வாருங்கள். என்ன திடீர் விஜயம்? வந்த காரணம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? உன்னிடமிருந்து தகவலே வரவில்லை என்றுதான் நம் மன்னர் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். உனக்கு இங்கு என்னதான் ஆயிற்று? ஏன், எனக்கு என்ன? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்த செய்தி அப்படி இல்லையே. அப்படி என்ன கேள்விப்பட்டீரோ? இங்கே கரிகாலனின் மெய்க்காப்பாளனிடம் நீ மனதை பறிகொடுத்திருப்பதாக நமது நடனக்குழு ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது. நல்ல வேளையாக அது எனக்கு மட்டும்தான் இப்போது தெரிந்திருக்கிறது. மன்னரின் காது கேட்டினால் உன் கதை மட்டுமா, அங்கு உன் அன்னையின் கதையும் சேர்ந்து முடிந்துவிடும். தெரியுமா? நீ தாமதம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் உங்கள் இருவரின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்றுதான் கவலைப்படுகிறேன்.
விரைவில் கரிகாலனுக்கு நாள் குறிக்கப்பட்டுவிடும். இப்போதுதான் நமக்கு சரியான ஆட்கள் இருவர் இங்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம் நில்லு நில்லு நில்லு, பெரியவரே நில்லையா. அட, நீ யாரம்மா என்னை வழிமறித்துக் கொண்டு? தங்கம்னு இங்க யாரும் இல்ல. உனக்கு எதுவும் தெரியாதம்மா. எனக்கு தெரியாம இங்க யாருமே உள்ள நுழைய முடியாது. உன்னை உள்ள போக அனுமதிக்க முடியாது. அங்கு என்ன சத்தம்? யாரோ வருகிறார்கள். நீங்கள் போய் மறைந்து கொள்ளுங்கள். நீ என்ன சொல்றது? நானே உள்ள போறேன். யாரது? யாரையா நீங்கள்? வணக்கம் அம்மணி. யார் நீங்கள்? தங்களுக்கு மிகவும் வேண்டியவன்தான். அப்படியா? ஆனால் நான் தங்களை பார்த்ததாக. அது பரவாயில்லை. இங்கே உங்கள் தோழி பணிப்பெண் தங்கம் என்ற பெண். அம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் இவரு. பரவாயில்லை வள்ளி, நீ போ, நான் பேசிக் கொள்கிறேன். பார்த்தாயா வள்ளி, நீ போ தள்ளி. அம்மா, நீங்கள் தானே கனகதாரா? ஆமாம். உங்கள் தோழி தங்கம் என்று? ஆமாம், இருக்கிறாள். அவளுக்கு என்ன? அவளுக்கு முக்கியமான ஒரு வேலையாக செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆஹா, என்ன செய்தி? இல்லை, அதை அவளிடம்தான். அவள் வேறு நான் வேறு அல்ல. என்னிடம் சொல்லுங்கள். ஆம், இருவரும் வேறு வேறு அல்ல என்று உரிமையுடன் நீங்கள் சொன்னாலும் வாயும் வயிறும் வேறுதானே எல்லோருக்கும். பெரியவரே, உங்கள் விளக்கம் எனக்கு தேவையில்லை. தங்கத்துக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை சொல்லுங்கள். இந்தாருங்கள் ஓலை. மன்னர் முன் தாங்கள் நாட்டியமாட வேண்டும் என்றும் அதற்கான நாள் குறிப்பிட்டு கேட்டு வாங்கி வர சொல்லி தங்கம் என்னிடம் கேட்டிருந்தாள். அப்படியா? நீங்களே மன்னரை சந்தித்து நாள் குறித்து வந்தீர்களா? எனக்கு வேண்டியவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் விளக்கமாக சொன்னேன். அவனிடம்தான் மன்னர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இருக்கிறார். ஓ, அப்படியா? மிக்க மகிழ்ச்சியான செய்தி. ஆம், நாட்டியம் எங்கு, எப்போது? சோழ மன்னர் கல்லணை கட்டுமானத்தில் இருக்கிறார். அங்கேயே ஒரு மன்றமும் மாளிகையும் அமைத்திருக்கிறார். ஓ, கல்லணை கட்டுமான பணியில் இருப்பவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பொருட்டு வரும் பௌர்ணமி நாளில் தாங்கள் அங்கே நாட்டியம் ஆடுகிறீர்கள். உங்களுக்கு அதற்கான எல்லா வசதிகளும் செய்து தருவதாகவும் மன்னர் கூறியிருக்கிறார். பௌர்ணமிக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. ஆம், தங்கம் மன்னரை தனியாக பார்க்க வேண்டும் என்று கூறினாள். ஓ, தனியாகவா? எதற்கு? அது எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி மன்னரை அவள் தனியாக சந்தித்து பேசுவதற்கும் அனுமதி வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி என்னிடம் ஒன்றும் கேட்காதீர்கள். சரி சரி, உங்கள் ஒப்பந்தம் உங்களுடனேயே இருக்கட்டும். இந்தாருங்கள், ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இதோ உங்களுக்கு என் சன்மானம். எனக்கு தேவையானதை தங்கம் தந்து விடுவாள். பெரியவரே, தங்கத்திடம் என்ன அவ்வளவு உரிமை? ஒன்றுமில்லை அம்மா. ஒரு வகையில் பார்த்தால் தங்கம் எனக்கு மகள் போலத்தான். ஓ, எனவே அந்த உரிமையில் தான் அப்படி சொன்னேன். சரி சரி, அப்படியா சங்கதி? தங்கத்துக்கு இங்கே ஒரு தகப்பன் வேறு இருக்கிறாரா? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டில் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகட்டும். உண்மைதான் பெரியவரே, இந்த சோழ நாடு எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனாலும் என்ன செய்ய, நாங்கள் விருந்தினர்கள் தானே, ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே. எல்லோரும் ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே. நான் சொல்ல வந்தது, எங்கள் நாட்டில் வந்த விருந்தினர்களை போற்றுவதில் தமிழர்களின் மரபு தனித்துவமானது அம்மா. ஆமாம் ஆமாம், நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் என்னவோ விருந்தோம்பலில் சிறந்த இந்த தமிழ் மண்ணில் நிரந்தரமாய் இருப்பதற்கு மனது பிரியப்படுகிறது. நன்றி அம்மா, போய் வருகிறேன். போய் வாருங்கள் பெரியவரே. கனகதாரா, என்ன செய்தி அது? என்ன பெரியவர் இப்படி வந்து சொல்லிவிட்டு போகிறார்? ஆமாம்,
விருந்து வலிய வருகிறது. அதைவிடவும் மிக மலிவாக கை கெட்டும் தூரத்தில் வருகிறது. அப்படியா? பௌர்ணமி நாளில் கல்லணை கரையோரம் தனியாக கரிகாலனை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அது போதும். நான் வந்த நேரம் நல்ல நேரம் என்று நினைக்கிறேன். 5 நாட்கள் தானே நான் காத்திருந்து கரிகாலன் கதை முடிந்து விட்டது என்ற நல்ல செய்தியோடு நம் நாட்டுக்கு செல்கிறேன். அல்ல, நாம் அனைவரும் செல்வோம். ஆஹா, என்ன ஒரு நாட்டியம், என்ன ஒரு நாட்டியம்! இப்படி ஒரு நாட்டியத்தை இதற்கு முன் கண்டதே இல்லை என்னும் அளவுக்கு அற்புதமாக ஆடினாய். நாட்டியத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் கண்முன்னே காட்டினாய். வெகுச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய உன்னை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. அரசரக்கரசே, தங்களை பணிந்து வணங்குகிறேன். இவ்வளவு புகழ்ச்சிகளுக்கும் நான் தகுதி உடையவளா என எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே உன் ஆட்டம் பாராட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உன்னிடம் ஒரு அபார திறமை இருக்கிறது. நன்றி மன்னரே. இந்த கல்லணை கட்டுமானத்தில் இருக்கும் அத்தனை தோழர்களையும் வீரர்களையும் மகிழ்வித்த உனக்கும் உன் குழுவினருக்கும் இதோ பொன்னும் மணியும் பட்டாடைகளும் பரிசளிக்கின்றேன். ஆஹா, நன்றி அரசருக்கரசரே. ஏன் உன் குழுவினர் எட்டிப்போய் நிற்கிறார்கள்? வாருங்கள், அனைவரும் வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய பொற்கிழியா? உங்கள் திறமைக்கு இதைவிடவும் பல மடங்கு கொடுக்கலாம். வாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி அரசே. ஒரு சிறு விண்ணப்பம். என்ன? அனைவர் சார்பாகவும் இவற்றை நானே பெற்றுக்கொள்கிறேன். ஏன்? அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இல்லை அரசே, எங்கள் வழக்கப்படி நாட்டியத்தை தலைமையேற்று நடத்துபவர்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? சரி, ஆகட்டும். இதோ பெற்றுக்கொள் அனைத்தையும். நன்றி பேரரசே. ஆம், உன் பெயர் என்ன சொன்னாய்? கனகதாரா. ஆஹா, தங்கம்! என்ன ஒரு பொருத்தமான பெயர். பேரரசே, என் பெயர் கனகதாரா. இரண்டும் ஒன்றுதான் அம்மா. கனகம் என்றால் தங்கம், தாரா என்றால் நளினமான பெண். எனவே கனகதாரா என்பதை தங்க மங்கை என்னும் பொருள்பட தமிழில் கூறினேன் அம்மா. சரி, வா, என் கையிலிருந்து பரிசுகளை எடுத்துக்கொள். இல்லை அரசே, கொடுப்பவர் கரம் உயர்ந்திருக்க வேண்டும், பெறுபவர் கரம்தான் தாழ்ந்திருக்க வேண்டும். அதுதானே முறை. அடடே, ஈகைக்கான இலக்கணத்தை கூறிவிட்டாயே. ஆனாலும் பரவாயில்லை, நான் ஒன்றும் உன்னை விழுங்கிவிட மாட்டேன். அருகில் வந்து எடுத்துக்கொள். அனல் மேல் காய்வது போல் மன்னரிடத்தில் ஒழுகுதல் வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்கு. அடடே, நீ இந்த சோழ மண்டலத்தை சார்ந்தவள் போலவே பேசுகிறாயே. ஒரு வகையில் நான் இந்த மண்ணுக்கு சொந்தமாக போகிறவள்தான். சரி, இதோ உன் விருப்பப்படியே இதை பெற்றுக்கொள். நன்றி அரசே. என்ன இது? கனகதாரா இப்படி செய்கிறாள்? அதுதான் எனக்கு விளங்கவில்லை. கைக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு விட்டாளே. அப்படியானால் வேறு ஏதோ திட்டம் இருக்கிறதோ? ஆனால் நாம் நமது அடுத்த திட்டத்தை செயல்படுத்தி விட வேண்டியதுதான். அதுதான் சரி. என்ன அழகா, வைத்த கண் வாங்காமல் கனகதாராவையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே. ஒன்றுமில்லாமலா நடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாய்? இவ்வளவு சிறப்பான நாட்டியத்தை நான் என் வாழ்வில் இதுவரை கண்டதில்லை. அதனால்தான். நினை மறந்து நின்று விட்டாயோ? பார், கனகதாராவும் உன்னால் வெட்கப்படுகிறாள். விடை கொடுங்கள் அரசே, நாங்கள் வருகிறோம். நல்லது. இந்த சோழ மண்டலம் கண்டிருக்கும் ஒப்பற்ற நாட்டிய தாரகைகளில் நீயும் ஒருவளாக நிலைத்திருக்க உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்க நின் திறமை, வளர்க நின் புகழ். இந்த பாசறையில் தான் நாம் எதிரி இருக்கிறான். ஆனால் அவனுடன் அந்த அழகனும் இருக்கிறானே. அதனால் என்ன? இதோ 2 கத்திகள், ஆளுக்கு ஒரு குறுவாளை வீச வேண்டியதுதான். ஆம், அப்படியே செய்வோம். நீங்கள் இருவரும் நாம் தப்புவதற்கு இடையூறு இல்லாமல் வெளியேறும் வழியை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமாம்,
யார் கண்ணிலும் படாமல் தப்பிப்பதற்கு நாம் இப்போது அணிந்திருக்கும் இந்த சோழ நாட்டு வீரர்களின் உடை நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சற்று பொறுங்கள். எனப்பா? கூடாரத்துக்குள் பேச்சு குரல் கேட்கிறது, கவனியுங்கள். என்ன அழகா, மாலை பொழுதிலிருந்தே உன் முகத்தில் ஒருவித மாற்றம் தெரிகிறதே. அப்படியா? எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே. என்னப்பா இப்படி சொல்லிவிட்டாய்? உண்மையிலேயே நாட்டியம் கண்டதிலிருந்து உன் முகத்தில் ஒருவித மாற்றம், மலர்ச்சி, மகிழ்ச்சி இப்படி எல்லாமே தெரிகிறதே. அரசே, தங்களுக்கு ஏதாவது கலகலப்பு செய்ய வேண்டுமென்றால் நான் தான் கிடைத்தேனா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? அரசே, தாங்கள் இப்படி பேசுவதெல்லாம் சரியல்ல. அடே அப்பா, ஒரு பேரரசனுக்கே உத்தரவு போடுகிறாயா? மன்னிக்க வேண்டும் அரசே, நான் அந்த அர்த்தத்தில். ஏன் பதறுகிறாய் அழகா? என்னிடத்தில் உனக்கில்லாத உரிமையா? உன் உயிரை துச்சமென மதித்து என் உயிரை பலமுறை காத்த சுத்த வீரன் நீ. இளவயது முதலே நிழல் போல தொடர்ந்திருக்கும் உன்னிடத்தில் நான் வேடிக்கை செய்யக்கூடாதா? இதற்கேன் பதறுகிறாய்? சரி, அதை விடு. நாட்டியம் பார்த்த பிறகு உன் மனதில் எதுவுமே தோன்றவில்லையா? அற்புதமான நாட்டியம். தாங்களே அங்கு கூறியது போல இப்படி ஒரு நாட்டியத்தை நான் இதற்கு முன் கண்டதே இல்லை. ஆமாம், கனகதாராவின் நாட்டியம் கண்டவர் வியக்கும் அதிசய நாட்டியம்தான். கேட்க வேண்டுமென நினைத்தேன். அழகா, நாளை மாலை பொழுதில் எங்கோ நீ செல்ல வேண்டும் என்று கூறினாயே, என்ன விஷயம்? அது ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும். ஏன், பெண் பார்க்க செல்கிறாயோ? அப்படி எதுவும் இல்லை அரசே. ஒரு முக்கியமான பெரியவர் ஒருவரை சந்திக்கப் போகிறேன். அப்படி யாரப்பா உனக்கு முக்கியமானவர்? பார்த்துவிட்டு வந்த பின் சொல்கிறேன் அரசே. சரி சரி சரி, நேரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டது. நீயும் சென்று ஓய்வெடுத்து. ஆகட்டும் அரசே. அங்கென்ன ஏதோ பிரகாசிக்கிறது. யாரெங்கே? அரசே, நகருங்கள் நகருங்கள், கத்தி வீச போகிறார்கள். வீரர்களே, பிடியுங்கள் அவர்களை. ஓடுங்கள் ஓடுங்கள். நல்ல வேளை அழகா, என்னை நோக்கி வீசப்பட்ட குருவாளை சாமர்த்தியமாக தட்டிவிட்டாய். அரசே, தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நான் ஓடிச் சென்று அவர்களை. அவசியமில்லை, நம் வீரர்கள் அவர்களை மடக்கி பிடித்து விடுவார்கள். இந்நேரம் நான் பஞ்சனையில் படுத்திருந்தால் படுத்தவன் மீண்டும் எழுந்திருக்க வாய்ப்பில்லாமலேயே போயிருக்கும். அரசே, அந்த நிலைக்கு தங்களை விட்டிருக்க மாட்டோம். என் மார்பை குறிவைத்து மட்டுமல்ல, உன்னையும் தான் குறிவைத்து நஞ்சு தோய்ந்த இந்த 2 குருவாலும் வீசப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது எதிரி அவ்வளவு நெருக்கத்தில் வந்து விட்டான் என்பதை அல்லவா காட்டுகிறது. எதிரி வந்து விட்டதை இந்த வாழ் காட்டட்டும். நாம் யாரென்று எதிரிக்கு காட்டும் நாள் நெருங்கி விட்டது. அழகா, இம்முறையும் என் உயிர் காத்திருக்கிறாய். உயிர் காப்பான் தோழன் என்ற பழமொழியை என் மட்டில் உயிர் காப்பான் அழகன் என்றுதான் மாற்றிச் சொல்ல வேண்டும் போலிருக்கிறது. அன்பரே, நான் ஒன்று கேட்டால் மறைக்காமல் உண்மையை சொல்வீர்களா? இது நாள் வரை உன்னிடத்தில் ஏதேனும் நான் மறைப்பதாக நினைக்கிறாயா தங்கம்? இல்லை, ஆனால் கேள்வி உங்களை பற்றியதில்லை. பிறகு? கரிகாலரை பற்றியது. மாமன்னரை பற்றியா? ஆம், நேற்று முன்தினம் கல்லணை பாசறையிலேயே மன்னரை கொல்வதற்கு சதி நடந்ததாமே. தங்கம், உனக்கு எப்படி இது தெரியும்? நடந்தது அரசல் புரசலாக என் காதுக்கும் வந்தது. அந்த கொலைகார கூட்டம் தப்பிவிட்டதாமே. இல்லை தங்கம், அவர்கள் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விளங்கவில்லையே. அவர்களாக தப்பிக்கவில்லை, அவர்கள் நோக்கம் அறிவதற்காக நாங்கள் தான் அவர்களை தப்ப விட்டிருக்கிறோம். அப்படியா? என்ன தங்கம் அப்படி பார்க்கிறாய்? மாமன்னருக்கு வைத்த குறியில் அவரது நிழல் போலவே தொடரும் நீங்கள் அகப்பட்டு விட்டால் அதை நினைத்துதான் கவலையாக இருக்கிறது. கவலைப்படாதே தங்கம், என் உயிர் உன்னிடத்தில் இருக்கும்போது யார் என்னை என்ன செய்துவிட முடியும்? மீண்டும் மன்னரின் மீது அக்கூட்டம் தாக்குதல் நடத்தினால்? உன் கேள்வியே தவறு தங்கம். அவர்கள் நடத்தியது தாக்குதல் அல்ல, கலையின் பெயரால் ஒரு சதி, அதுவும் தகுந்த திட்டமிடல் இல்லாமல். ஏன் அவர்கள் மாமன்னரை குறிவைத்தார்கள்? கரிகாலரை குறிவைக்க காரணம் தேவையா? பகை அரசர்க்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பவர், இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர், இளம் வயதிலேயே பகையினை வீழ்த்தி பட்டத்திற்கு வந்தவர். அவரை குறிவைக்க பலருக்கும் காரணம் பல இருக்கலாம். ஆனால் அந்த காரணத்தில் நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா?
பகை இருக்கிறது, பகுத்தறிவு இல்லை. நீச்சத்தனம் செய்கிறார்கள், நீதியை மறந்து விடுகிறார்கள். நேற்று முன்தினம் வந்ததும் அப்படி ஒரு கூட்டம்தான். அக்கூட்டத்திற்கு உதவி செய்த சோழ நாட்டு பெரியவர் ஒருவர் பிடிபட்டிருக்கிறார். என்ன? தங்கம், என்ன சிந்தனை? ஏன் இந்த திடீர் அமைதி? நான் ஒன்று கேட்பேன், உண்மையாய் பதில் சொல்வீர்களா? இன்றைக்கு என்ன நிறைய கேள்வியுடன் வந்திருக்கிறாயா? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். சரி, கேள். தெய்வீகமான காதல் சோகத்தில் முடியும் என்பார்களே, அது நிஜம்தானா? தங்கம், காவியங்கள் தான் அப்படி சொல்கின்றன. ஆனால் எத்தனையோ காதலர்கள் உயர்ந்த உன்னத காதல் வாழ்வை எய்தியதை நான் கண்டிருக்கிறேன். தியாகத்திற்கு முன்பாக அந்த காதலில் சில உறுதிப்பாடுகளை செய்தால் நிச்சயம் அவர்களாலும் வாழ முடியும். ஒரு ஒப்புக்காக கேட்கிறேன். ஒருவேளை நான் தங்களிடம் உண்மையை மறைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னை நீங்கள் ஏற்பீர்களா அல்லது ஒதுக்குவீர்களா? எப்போதும் காதலில் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட சுத்தமான பத்தரை மாற்று பொன்னை கொண்டு எந்த ஆபரணமும் செய்ய இயலாது. அதில் சிறிதளவேனும் தாமிரம் சேர்ப்பார்கள். சுத்தமான தங்கத்திற்கே அந்த நிலை. எனது இந்த தங்கத்தின் காதலில் சிறிது பொய்மை கலந்திருந்தாலும் நான் நிச்சயம் ஏற்பேன். அப்படியானால் என்னிடத்தில் ஏதேனும் பிழையாக இருந்தாலும் என்னை நீங்கள் மனம் உவந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? இதே கேள்வியை நானும் உன்னிடம் கேட்கலாம் அல்லவா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். காரணம், உங்கள் மீது நான் வைத்திருக்கும் பேரன்பை என்னால் வார்த்தையில் விவரிக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கவே முடியாது. இந்நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். நான் ஒரு சாதாரண பெண்ணல்ல. தெரியுமே, நீ ஒரு தேவகன்னிகை. அப்படித்தான் உன்னை வாவிக்கரையில் நான் முதலில் பார்த்தபோது நினைத்தேன். இல்லை, நான் ஒரு நடனத் தாரகை. என் நடனக் கலையின் புகழ் இவ்வுலகெல்லாம் ஒளி வீச வேண்டுமென கனவு கண்டாலும் வேறு ஒரு நோக்கத்துக்காகவே இந்த சோழ நாட்டுக்கு வந்துள்ளேன். நீ வந்த நோக்கம் என்னவோ? நான் வந்த நோக்கம் வேறு. ஆனால் இப்போது என் ஏக்கம் வேறு. தங்களை கைப்பிடித்த மனைவியாய் உங்களை விட்டு பிரியாத நிலையுடன் வாழ வேண்டும் என்றுதான் என் உள்ளம் உருகுகிறது. நாம் இந்த சோழ நாட்டை விட்டு எங்கேயாவது சென்று விடலாம். சோழ நாட்டை விட்டு நான் ஏன் போக வேண்டும்? அது மட்டுமல்ல, உன்னை இனி எங்கும் நான் போகவிடப் போவதும் இல்லை. வீரர்களே, அங்கேயே நில்லுங்கள். தங்கத்தை தொட்டால் தொட்ட கை உங்கள் அங்கத்தில் இருக்காது. யாரது? நான் தான். பெரியவரே, பலத்த காவல் இருக்கும் இந்த சிறைக்குள் தாங்கள் எப்படி வந்தீர்கள்? ஏன் வந்தீர்கள்? உன்னை காப்பாற்றத்தான் உயிரை பணயம் வைத்து இந்த சிறைச்சாலைக்குள் நுழைந்திருக்கிறேன். இதோ பார் சாவி. பெரியவரே, பேசுவதற்கு இது நேரமில்லை. சீக்கிரம் இங்கிருந்து இருவரும் தப்பிச் செல்லுங்கள். இல்லாவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்காது. அப்பாடா, ஒரு வழியாக பூட்டை திறந்தாகிவிட்டது. வா, சத்தம் செய்யாமல் வா. அழகனையும் காப்பாற்றி விடுகிறேன். யாரது? நான் தான். தங்கம், அதிகமாக பேச நேரமில்லை. சீக்கிரம் என்னோடு வாருங்கள். வெளியேறுவோம். ஓசையின்றி என்னை பின்தொடருங்கள். தங்கம், இவர் யார்? இந்த பெரியவர் எனக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார். நம்மை ஏன் விடுவிக்கிறார்? சோழ நாட்டில் இருந்து நம்மை தப்பிக்க ஏற்பாடு செய்கிறார். உங்கள் இருவரையும் விடுதலை செய்வதற்காக தான் இவ்வளவு பாடுபடுகிறேன். பெரியவரே, எங்களை பொதுவான சிறையில் அடைக்காமல் இம்மாளிகைக்கு கொண்டு வந்து தனிமை சிறைப்படுத்தியது யார் என்று உமக்கு தெரியுமா? தெரியாமல் என்ன, எல்லாம் அந்த கீழ அமைச்சர் செய்த வேலைதான். என்ன தங்கம், அழகனுக்கு விவரமே? ஐயா, தயவு கூர்ந்து விரைவாக இங்கிருந்து சென்று விடுங்கள். எதுவும் இங்கே பேச வேண்டாம். இவர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் நானும் இருப்பேன். சீக்கிரம் சென்று விடுங்கள். எங்கள் பொருட்டு நீங்களும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அழகா, தங்கம் சிலவற்றை உன்னிடம் கூறாமல் மறைத்திருக்கலாம். ஆனால் பெரியவரே, மீண்டும் தாங்கள்... ஐயா, நான் அறிந்தவரை தங்கம் என்னிடம் உண்மை ஏதும் மறைத்திருப்பதாக தோன்றவில்லை. அப்படியா?
தங்கத்தின் மனத்தையும் குணத்தையும் அறியும் அளவுக்கு உனக்கு நெடுங்காலம் அவள் பழக்கமோ? ஒருவரின் மனதை எடை போட நாட்கள் தேவையா? கண்ணும் கருத்தும் இருந்தால் சில நொடிகளே போதும். அடே அப்பா, அழகன் நல்லவன் என கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்ணின் மன ஆழத்தை அறியும் வல்லவன் என இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். ஐயா, தயை கூர்ந்து. தங்கம், பெண்ணால் கெட்டவர்களை பார்த்திருக்கிறேன். இப்போது உன்னால் கெட்டவனையும் பார்க்கிறேன். இறுதியாக ஒன்று கூறுகிறேன், இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்குமென்று கூறுவதற்கு உத்தரவாதம் இல்லை. விதி அதுதான் என்றால் மரணத்திலாவது எங்கள் காதல் கை கூடட்டும். சரி அம்மா, சரி. இதற்கு மேல் இங்கு நிற்பது வீண் வேலை. உங்கள் விதிப்படி நடக்கட்டும். நான் வருகிறேன். கவனமாக செல்லுங்கள் பெரியவரே. எங்களுக்காக சிறைச்சாலை வரை வந்து உதவி செய்ய நினைத்த உங்களை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். சென்று வாருங்கள். செல்வதற்கு முன் ஒரு சிறிய ஐயம். சொல்லுங்கள். அழகா, நாளை காலையில் உண்மை வெளிப்படும் போது கடும் தண்டனை உண்டென நீ உணரவில்லையா? அல்லது அரசர் உன் மீது அன்பு வைத்திருப்பதனால் தப்பிவிடலாம் என்ற அசட்டு துணிச்சலில் இருக்கிறாயா? உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. என்னவோ சொல்கிறாய். உன்னால் இந்த அப்பாவி பெண் தப்பிப்பதும் தடையாகிறதே. பெரியவரே, இருந்தால் சேர்ந்து இருக்கிறோம், இறந்தால் இறப்பிலும் சேர்ந்தே இறப்போம். போய் வாருங்கள். வருகிறேன். இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். இறைவா, காவலர்கள் கண்ணில் படாமல் பெரியவர் பத்திரமாக போய் சேர வேண்டும். தங்கம், எனக்கு நேற்று மாலை முதல் நடந்தேறிய சம்பவங்கள் எல்லாம் புதிராகத்தான் இருக்கின்றன. எனக்கும் தான். நீ எதற்காகவோ என்னிடம் எதையோ மறைக்கிறாய். அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. என்னால் சிறைக்கு வந்துவிட்ட உங்களை என் உயிரை தந்தாலும் மீட்பேன். ஆனால் என்ன நடந்தாலும் உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் அன்பை மட்டும் சந்தேகப்படாதீர்கள். இல்லை தங்கம், ஒன்று மட்டும் புரிகிறது. நீ ஏதோ ஒரு தியாகத்துக்கு தயாராகிவிட்டாய். மீண்டும் சொல்கிறேன், நான் இருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் அண்டிட விடமாட்டேன். அன்பரே, தங்கம், அன்பரே, தங்கம். ராஜாதி ராஜ ராஜா மார்த்தாண்ட ராஜகுல திலக சோழர் குல சூரியன் பொன்னிக்கரை கண்ட செண்டி கோமகன் பொன்னியின் காவலன் கரிகால பேரரசர் வாழ்க வாழ்க! கரிகால பேரரசர் வாழ்க வாழ்க! கரிகால பேரரசர் வாழ்க வாழ்க! அறிவிற் சிறந்த அவையோர்க்கும் மொழியில் சிறந்த தகை சான்றோர்க்கும் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் கரிகாலனின் அவையடக்க வணக்கம். வணங்குகிறோம் அரசே. அழகா, உன்னை இப்படி குற்றவாளியாய் காண்பேன் என நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. ஆயினும் நீதியும் நேர்மையும் அனைவருக்கும் பொது. தாயாகினும் தந்தையாகினும் தாரமாகினும் தமையனாகினும் நியாயத்தராசு எதன் பொருட்டும் இந்த கரிகாலன் அவையில் தாழாது, தர்மம் வீழாது. அமைச்சரே, அரசே, தாங்கள் விசாரணையை தொடங்கலாம். பெண்ணே, மகதம் எனப்படும் முகரி நாட்டு மன்னன் பிரதாபருத்திரனின் கூட்டத்தைச் சேர்ந்தவள் தானே நீ? ஆம். சோழ நாட்டுக்கு நீ வந்தது கரிகாலரை கொலை செய்வதற்காகத்தானே? சொல். ஆம். இல்லை, அவள் குற்றம் ஏதும் செய்யவில்லை. அழகா, நீ இப்போது குற்றவாளி. இந்த கொலைகார கூட்டத்திற்கு நீயும் உணர்ந்தை. உன்னை கேட்கும்போது மட்டும் நீ பேசினால் போதும். பெண்ணே, இதனால் வரையிலும் மன்னரின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் பெற்ற அழகனையே நீ குற்றமேதும் செய்யவில்லை என கதறும் அளவுக்கு மயக்கி வைத்திருக்கிறாய். நீ பலே ஆள்தான். அமைச்சரே, தங்கம் ஒன்றும் ஆழ்மயக்கி அல்ல. அழகா, நான் ஒன்றும் பொதுப்படையாக கூறவில்லை. உன்னை மட்டும் மயக்கி இருக்கிறாள். இது உண்மைதானே? இவள்தான் கனகதாரா என தெரிந்தும் நீ பழகியது குற்றம்தானே? இல்லை, இவள் பெயர் தங்கம் என்றுதான் அறிவேன். ஆனால் இவள்
கனகதாரா என்று நீங்கள்தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அழகா, ஏன் இப்படி அடியோடு மாறிவிட்டாய்? இவள் அன்று கல்லணையில் நாட்டியம் ஆடும் போது நீயும் அரசரோடு அமர்ந்து மெய்மறந்து ரசித்தாயே, அப்போது கூட இவள்தான் உன்னிடம் பழகியவள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா? இல்லை, கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கிறது. அமைதி, அமைதி. அப்படி என்றால் நீ கனகதாராவிடமும் பழகி இருக்கிறாயோ? இல்லை, பார்த்திருக்கிறேன். அதுவும் சற்று தொலைவில் இருந்து, அவ்வளவுதான். ஓஹோ, பார்த்த மாத்திரத்திலேயே கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் அப்படி என்ன மலையளவு வித்தியாசம் கண்டுபிட்டாய்? கனகதாரா ஆடம்பரமும் அதிகாரமும் ஆணவமும் மிக்கவள். அதற்கு நேரெதிராய் தங்கம் எளிமையும் அடக்கமும் அன்பும் மிக்கவள். அடே அப்பா, இருவரையும் இவ்வளவு கணித்திருக்கும் நீ அவ்விருவரும் ஒருவர்தான் என்பதை எப்படி அறியாமல் போனாய்? அதுதான் என் வியப்பு. அமைச்சரே, உங்கள் வியப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அப்படியானால் அவளே சொல்லட்டும். கனகதாரா, நீ சொல். இந்த அவைக்கு மட்டுமல்ல, அழகனுக்கும் சேர்த்து விளக்கமாக சொல். நீதானே கனகதாரா? ஆம். அழகா, இப்போதாவது உண்மையை சொல். உண்மையிலேயே கனகதாராவுக்கும் தங்கத்திற்கும் உனக்கு வித்தியாசமே தெரியவில்லையா? இல்லை, நான் கனகதாராவை பார்த்தது அந்த நாட்டியத்தின் போது மட்டுமே. அன்று ஒப்பனையில் இருந்ததால் என்னால் அடையாளம் காண முடியவில்லை. இதை என்னை நம்பச் சொல்கிறாயா? நான் சொல்வது உண்மை. நம்புவதும் நம்பாததும் தங்கள் விருப்பம். நமது மன்னரை பற்றியோ அல்லது முகரி மன்னனை பற்றியோ இவள் உன்னிடம் ஏதேனும் கூறியது உண்டா? நமது மன்னர் முகரி மன்னனை என்ன செய்தார் என்பது பற்றி ஒரு முறை கேட்டதுண்டு. அதற்கு நான் விளக்கம் கூறிய போது இப்போதுதான் எனக்கு சில உண்மை விளங்குகிறது. கரிகாலரை தவறாக நினைத்தது என் பெரும் குற்றம் என தங்கம் கூறியதுண்டு. இன்னும் இவளை நீ தங்கம் என்றே கூறுகிறாயா? இவள் என்றுமே எனக்கு தங்கம்தான். உன்னிடம் பிறகு வருகிறேன். சரி கனகதாரா, நீ சொல். அழகன் எப்படி உனக்கு அறிமுகமானான்? இங்கே எனக்கு பழக்கமான ஒரு பெரியவர் மூலம். யார் அந்த பெரியவர்? அமைச்சரே, ஒற்றற்படை தலைவர் நேற்றிரவு அந்த பெரியவரை கைது செய்திருக்கிறார். சில நொடிகளில் அவரை கொண்டு வந்து விடுவார். ஆகட்டும். கனகதாரா, அன்று நீ ஆடிய நாட்டியம் மன்னரை கொல்வதற்கான திட்டம் தானே? ஆம். பிறகு ஏன் உன் திட்டம் நிறைவேறவில்லை? அமைச்சரே, அந்த சதிகாரி எங்கள் திட்டப்படி நடந்து கொள்ளாததான் காரணம். அவளுக்கு தான் தெரியும். சரி, காரணத்தை அவள் பிறகு கூறட்டும். முதலில் உங்கள் திட்டம்தான் என்ன, அதை கூறுங்கள். அன்று கரிகாலர் முன்னிலையில் கனகதாரா நாட்டியமாடி முடிந்ததும் மன்னரின் கரங்களால் பரிசில் பெறுவாள். அப்போது யாரும் அறியா வண்ணம் அவள் அணிந்திருக்கும் கடும் நஞ்சு தோய்ந்த புலிநகத்தால் மன்னரது கரங்களை தெரியாத்தனமாக பட்டது போல் கீறிவிட வேண்டும். அந்த விஷம் மன்னரின் உடலில் வேலை செய்ய அரை நாள் பிடிக்கும். அதற்குள் நாங்கள் பூம்புகார் நகரை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்பதுதான் திட்டம். அடே அப்பா, என்ன சாதுரியமான திட்டம்! கனகதாரா, இவர்கள் சொல்வது உண்மைதானே? ஆம். அழகா, பார்த்தாயா இந்த அழகி செய்த அழகான வேலையை? இதுவும் எனக்கு தெரியாது என்றுதான் சொல்ல போகிறாயா? கேட்கவே நெஞ்சம் கொதிக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீர்கள்? அழகா, நான் நம்புவதற்கட்டும். உன்னையும் இந்த பெண்ணையும் தனித்தனியே சிறையில் வைத்து பூட்டியிருந்தேன். ஆனால் காலையில் இருவரும் அது எப்படி ஒரே அறைக்குள் இருந்தீர்கள்? அமைச்சரே, சிறைக்குள்ளும் இவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறார்களா? அரசே, அதுதான் எனக்கும் புதிராக இருக்கிறது. அழகா, இதற்காவது நீ உண்மையை சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓர் பெரியவர் உதவி செய்தார், தப்பிக்க ஏற்பாடும் செய்தார். அப்படியா? இப்படி தப்பிக்க முயற்சி செய்தாயா? ஒரு தவறும் செய்யாத நான் ஏன் அப்படி தப்பிச் செல்ல வேண்டும்? அதாவது விடிந்தால் நம் தலை தப்பாது என்று தெரிந்தும் நீங்கள் இருவரும் தப்பித்து விடாமல் சிறையிலேயே இருந்தீர்கள், அப்படித்தானே? ஆம், உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. உனக்கு இருக்கலாம், ஆனால் உன்மேல் கொண்ட நம்பிக்கை எங்களுக்கு சிதைந்து போகும் அளவுக்கு உன் நடத்த இருந்திருக்கிறது. அழகா, நீ இப்போது குற்றவாளியாயிருக்கிறாய். வணக்கம் அரசே, தங்களை காண காலாந்தகர் என்ற முதியவர் வந்திருக்கிறார். என்ன, காலாந்தகரா? அமைச்சரே, காலாந்தகர் என்னை காண வருவது அவருக்கு சிறுமை. நான் அவரை காணச் செல்வதுதான் அவருக்கு பெருமை. நானே சென்று அவரை உரிய மரியாதையுடன் வரவேற்று உபசரித்து விருந்தினர் மாளிகையில் தங்கச் செய்கிறேன். அரசே, தாங்கள் இங்கு இல்லாமல் இந்த விசாரணையை தொடர இதோ மணிமுடியை அரியணை மீது வைக்கிறேன். அமைச்சரே, எனக்காக காத்திருக்க வேண்டாம். தாங்கள் விசாரணையை தொடர்ந்து நடத்தி நீதி வழங்குங்கள். தாமதமாக தரப்படும் நீதியானது
தண்டனைக்கு ஒப்பானது. எனவே தாமதிக்க வேண்டாம். அப்படியே ஆகட்டும் அரசே. இந்த அரசவை எதன் பொருட்டும் நீதி வழுவக்கூடாது. நீதிக்கு பின் பாசம். இது முன்னோர் வகுத்த வேதம். அதுவே என் இதய நாதம். வருகிறேன். வாழ்க மன்னர்! வாழிய சோழ நாடு! வாழ்க வாழ்க! என்ன நடக்கிறது இங்கே? அமைதி, அமைதி. அமைச்சரே, இதோ சதி திட்டத்துக்கு உடந்தையாக இருந்த கிழவரை கொண்டு வந்திருக்கிறோம். ஓ, நீதானா அந்த கிழம்? எல்லாம் உன்னால் வந்த வினைதானா? அமைச்சரே, நான் கிழம் என்றால் நீர் என்னை விட பழுத்த கிழம். அமைதி, அமைதி. பெரியவரே, கரிகாலரை கொலை செய்வதற்கென சோழ நாட்டில் புகுந்த பெண்ணுக்கு உடந்தையாயிருந்தீரே, அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? உண்மையை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறைய வாய்ப்பிருக்கிறது. அன்று கொலை முயற்சியே நடக்கவில்லை அமைச்சரே. அப்படியா? நீர் தப்பிப்பதற்கு கூறும் உமது வார்த்தை ஜாலம் இங்கே எடுபடாது. அமைச்சரே, நான் கூறுவது சத்தியம். அன்று நாட்டியத்தின் போது அரசரை கொல்ல கனகதாரா எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனாலும் அதை செயல்படுத்தியது போலவே நாடகமாடி தனது கூட்டத்தாரை சோழ நாட்டிலிருந்து தப்புவிக்கச் செய்தாள். உண்மையில் அவள் அன்று கரிகாலரை தொடவே இல்லை. தாரா, பெரியவர் கூறுவது உண்மையா? ஆம், உண்மைதான். ஏன் அவ்வாறு நாடகம் ஆடினாய்? ஏன் நீ மட்டும் இங்கேயே தங்கினாய்? அமைச்சரே, அதற்கும் இந்த அழகன்தான் காரணம். அப்படியா? எப்படி? அழகனும் கனகதாராவும் மனதார விரும்புகிறார்கள். அவனை விட்டு பிரிந்து போக முடியாமல் இவள் தவிக்கிறாள். தப்பிச் சென்ற இவளது கூட்டமோ ஊருக்கு வெளியே பிடிபட்டு விட்டது. என்ன தாரா, பெரியவர் கூறுவது முற்றிலும் உண்மை. சரி, குற்றத்தை நீயே ஒப்புக்கொள்ளுகிறாய். ஆனால் மன்னரை கொலை செய்யும் முயற்சியிலிருந்து ஏன் பின்வாங்கினாய்? கரிகாலரின் இமயப் படையெடுப்பின் போது எங்கள் முகரி நாட்டு மன்னர் பிரதாபருத்திரனை அடிமைப்படுத்தினார். காவிரிக்கு கரை கட்டும் வேலையும் தந்து அவரை அவமானப்படுத்தினார். அதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் நான் இங்கு வந்தேன். இங்கே பொன்னி நதிக்கு கரை எழுப்பும் பணியில் கரிகாலரை அவமதிக்கும்படி எங்கள் மன்னர் நடந்து கொண்டதாகவும் தொடர்ந்து கரிகாலரை அவமதித்து வந்ததாகவும் நாட்டை ஆள்கின்ற மன்னருக்கு அகந்தை கூடாது எனும் பாடத்தை கற்பிக்கவே கரிகாலர் விரும்பினார். தம் நெற்றியில் உள்ள ஒரு விழுப்புண்ணையே நெற்றிக்கண் போல காண்பித்து வந்த எங்கள் மன்னர் பிரதாபருத்திரருக்கு பாடம் புகட்டவே கரிகாலர் அவ்விதம் செய்ததாக அழகன் என்னிடம் விளக்கிக் கூறியதும் கரிகாலரின் மேன்மையான உள்ளம் எனக்கு புரிந்தது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பல்லாண்டுகளாக கல்லணையை எழுப்பி வரும் அந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவரை கொலை செய்யும் எண்ணத்தை அப்போதே கைவிட்டேன். அத்துடன் இதுநாள் வரை மாமன்னரின் உயிரை காத்து வரும் என் மனதுக்கு உகந்தவரின் மனதுக்கு என்னால் வலி உண்டாகக்கூடாது எனவும் நான் முடிவெடுத்தேன். அனைத்துக்கும் மேலாய் ஒரு உயிரை கொல்லும் எண்ணமோ துணிவோ என்றும் எனக்கு கிடையாது. ஆனால் இதனை செய்ய வேண்டும் என்றதொரு நெருக்கடியை ஏற்படுத்தி என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள். எனவே வேறு வழியில்லாமல் நான் சோழ நாட்டுக்கு வந்தேன். சரி, இதெல்லாம் நம்பினாலும் கூட இது எதுவும் தெரியாமல் தான் அழகன் உன்னை காதலித்தான் என்பதை நம்புவதற்கில்லை. நம்பத்தான் வேண்டும் அமைச்சரே. ஒரு வகையில் பார்த்தால் கரிகாலரின் உயிரை காப்பாற்றிய பெரும் பங்கு அழகனுக்குத்தான் உண்டு. பல சந்தர்ப்பங்களில் தன் வாளின் துணை கொண்டு கரிகாலரை காத்தவன் இப்போது தனது வார்த்தைகளின் துணை கொண்டு கனகதாராவின் மனமாற்றத்துக்கு காரணமாகி கரிகாலரை காப்பாற்றியிருக்கிறான். எனவே இவர்கள் இருவருக்கும் தண்டனை வழங்குவது நியாயமில்லை. ஆமாம், ஆமாம். அழகன் குற்றமற்றவன். கனகதாராவும் சதிச்செயல் ஒன்றும் புரியவில்லை. மனம் திருந்திய கனகதாராவுக்கு தண்டனை கூடாது. ஆமாம், ஆமாம். அமைதி, அமைதி. பெரியவரே, கனகதாராவையும் அவளது மனமாற்றத்திற்கு காரணமான அழகனையும் மன்னித்தாலும்
சோழ நாட்டில் பிறந்து ராஜதுரோகம் புரிந்த உம்மையும் கனகதாராவின் கூட்டத்தினரையும் இந்த அரசவை மன்னிக்காது. அமைச்சரே, மூப்பு காரணமாக இந்த கிழவனையும் மன்னிக்க கூடாதா? அமைச்சரே, இந்த கிழவனை மட்டும் மன்னிக்க கூடாது. அமைச்சரே, என்ன தண்டனையானாலும் எனக்கு கொடுங்கள். அந்த பெரியவர் மீது எந்த தவறும் கிடையாது. என் மீது கொண்ட அன்பினால் எனக்கு உதவி புரிந்தார். அவர் என் தந்தைக்கு ஒப்பானவர். தயை கூர்ந்து அவரை தண்டித்து விடாதீர்கள். கூடாது அமைச்சரே, கூடாது. இந்த கிழவன் ஒரு தேச துரோகி. இவனை மன்னிக்கவே கூடாது. ஆமாம் ஆமாம், அதோ கிழவன் ஓடுகிறான். பிடியுங்கள், கிழவன் தப்பிக்க பார்க்கிறான். பிடியுங்கள் பிடியுங்கள். இது என்ன? கிழவன் நரைமுடியை கிடைக்கிறானே. மாமன்னர், கரிகால சக்கரவர்த்தி, பொன்னியின் காவலன். அரசருக்கு அரசரே, இது என்ன நாடகம்? இது புரியாமல் உளறிவிட்டேனே. அடியேனை மன்னித்தருள வேண்டுகிறேன். நானும் அமைச்சரும் சேர்ந்து நடத்திய இந்த நாடகம் நன்மையில் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான். என்ன நாடகமா? அவையோருக்கு சிலவற்றை விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இதோ நிற்கும் கனகதாரா முகரி நாட்டு ஒப்பற்ற நாட்டிய தாரகை. என்னை கொலை செய்வதற்கு ஏவி விடப்பட்ட அப்பாவி பெண். அவள் வந்தபோதே ஒற்றர் படைத்தலைவர் மூலம் விவரம் அறிந்து கொண்டேன். என் பொருட்டு ஒரு விவரமறியாத பெண்ணுக்கு, அதுவும் நாட்டிய தாரகைக்கு, நம் நாட்டில் யாதொரு துன்பமும் விளைந்திடக்கூடாது என்று முடிவெடுத்துதான் அவளுக்கு உதவியாக அழகனை கை காட்டினேன். இது விஷயத்தில் அழகன் ஒரு நிரபராதி மட்டுமல்ல, பாவியும் கூட. அவன் கனகதாராவுக்கு என் மீது இருந்த அவப்பெயரை நீக்கி நன்மதிப்பை கூட்டியதோடு அவளையும் திருத்தி நல்வழிப்படுத்தியதால் அழகன் பாராட்டிற்குரியவன். கனகதாராவின் அன்னையை பிடித்து வைத்து கொண்டு அவரை கொன்று விடுவேன் என மிரட்டியதால் தான் தன் உள்ளத்துக்கு மாறாக இந்த சதிச்செயலை மேற்கொள்ள கனகதாரா முன்வந்தாள். ஆனாலும் தன் சொந்த நலனை விடவும் இங்கே சோழ நாட்டு மக்கள் படும் பெருந்துயருக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லனை எழும்புவதற்காகவாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதனால்தான் என்னை அவள் கொல்லாமல் விட்டாள். இதுதான் உண்மையான காரணம். ஆஹா, கனகதாராவின் எண்ணம் பெரிதினும் பெரிது. ஆம் கனகதாரா, உனக்கொரு நற்செய்தி. அங்கே பிரதாபனின் சிறையில் இருந்த உன் அன்னை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். விரைவில் அவரும் இங்கே வந்து உன்னை சந்திப்பார். அரசே, என் நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது. தங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? என் மகள் போன்ற உன்னிடம் நான் நன்றியை பெறுவது முறையாகுமா கனகதாரா? வள்ளி, நீ போய் அதை கொண்டு வா. ஆகட்டும் அரசே. பிறர் மனமகிழ நல்லவர்கள் எதை செய்தாலும் அது அழகுதான். ஆனாலும் கனகதாராவுக்கும் அழகனுக்கும் தண்டனை உண்டு. அமைச்சரே, இது அநியாயம். புலவரே, இது அமைச்சரின் கட்டளை அல்ல, அரச கட்டளை. இருந்தாலும் அமைச்சரே, இசைப்பாடும் புலவரெல்லாம் வசைப்பாடினால் அசைமாறும் பசைக்காயும். என்ன உளறல் இது? தண்டிக்கவும் ஐயா, மன்னிக்கவும் அண்ணா. குளறி விட்டது என்ன? புலவரே, எடுத்ததற்கெல்லாம் அவசரப்பட்டால் புலமை வருமா? புலம்பல்தான் வரும். இப்போது நீர் சற்று பொறும். அரசே, இதோ தாங்கள் சொன்னபடி மணமாலைகள் கொண்டு வந்திருக்கிறேன். அழகா, காதல் சிறையில் இருந்த உங்கள் இருவருக்கும் இந்த நீதிமன்றம் கல்யாண சிறையை பரிசளிக்கிறது. ஆஹா, ஆஹா, இது அல்லவோ நல்ல தீர்ப்பு. தன்னை கொல்ல வந்த பாவைக்கும் நல்ல வழிகாட்டும் நாயகன் எங்கள் கோமகன். ஆமாம், இது அல்லவா பொன்மனம். மணமக்கள் நீடூழி வாழ்க. வாழ்க வாழ்க. பொன்னி கரை காணும் சென்னி கரிகாலர், பொன்னியின் காவலன் புகழ் வாழ்க வாழ்க. எங்கள் பொன்மனச் செம்மல் புகழ் வாழ்க வாழ்க. இல்லையெனாது அள்ளித்தரும் வள்ளல் வாழ்க. கல்லணை கண்ட காவிய தலைவன் வாழ்க 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 வாழ்க. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. வணங்குகிறோம். நாடு வாழ்க, மக்கள் வாழ்க. வாழ்க 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 வாழ்க. நேயர்கள் இதுவரை பொன்னியின் காவலன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கரிகாலன் மற்றும் கிழவராக இளங்கோகுமணன், அழகனாக EMS முரளி, அமைச்சராக PR துரை, பிரதாபருத்ரனாக A ராஜேந்திரன், பராக்கிரமனாக EA வில்சன், வீரசிங்கனாக V சசிகுமார், நாயன கவிஞராக KB குமார், கனகதாரா மற்றும் தங்கமாக KR அனுராதா, வள்ளியாக S ஜெயந்தி, தனஞ்சயராக L மோகன் ஆகியோர்.
அமைப்பில் உதவி எஸ். நந்தினி. அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.